ஹாய் ஜீனியஸ், நேற்று ஸ்ட்ரெஸ் ஹார்மோனால் நம்மளோட ஃபேட் லாஸ் ஜேர்னி ப்ராக்ரஸ் எப்படி ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட டயட்டுக்கு நடப்புகிற சீட் மீட் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்வியஸாக நம்மளோட கேலரி டெபிசிட் டயட்டுக்கு நடப்புகிற சீட் மீல் தாராளமாக எடுக்கலாம். ஸோ அது நம்மளோட கன்சிஸ்டன்சியை பூட் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சீட் மீலுங்கிறது வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை. அது 2 times ஆர் 3 times சீட் மீல் போகிறது ப்ராப்ளம். ஸோ உங்களோட கேலரி டெபிசிட்லேருந்து ரொம்ப அதிகமாக இன்டேக் எடுத்துருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபேட் லாஸ் ஜேர்னி ஸ்மூத்தாக போகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10 days ஒன்ஸ் உங்களோட சீட் மீல் எடுக்கிறதுனால நீங்கள் டெபிசிட் கேலரிஸ் 1800 இருக்கீங்கன்னா நீங்கள் சர்ப்ளஸ் 2200 கேலரிஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் அகைன் உங்களோட கேலரிஸ்க்கு வரப்போ நீங்கள் நடப்புகிற பிளாட்டோங்கிற ஒரு ஸ்டேஜில் மாட்டாமல் உங்களை ஃபேட் லாஸ் ஜேர்னியை நீங்கள் ஸ்மூத்தாக ரன் பண்ணுவீங்க. ஸோ அப்படியே என் சைடு வந்தோன்னா டயட் சப்ளிமெண்ட் இல்லாமல் 90 days 10 kg ஃபேட்டை மட்டும் லூஸ் பண்ணுறதுல இன்றைக்கி டே கரெக்டாக 70. ஸோ இன்றைக்கி நான் என்னோட செஸ்ட்டுக்கும் ட்ரைசப்புக்கும் ஒர்க் அவுட் பண்ணி சேம் 4 sets 12 reps நல்லா லூஸ் பண்ணியாச்சு. நல்லா டயர்டாக இருக்குது. ஸோ இனிமேல் சின்ன சின்ன சிம்பிளான எடிட்டிங் ஒர்க் முடிச்சுட்டு நேராக போய் தூங்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காச்சும் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஜேர்னியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.